அதிரை நிருபர் பதிப்பகம் வழங்கும் இந்த வார செய்தியும் எமது பார்வையும். வழங்குபவர் அபு மஹ்மூத். இத்தாலியின் விமான தயாரிப்பு மற்றும் ஆயுத தளவாட நிறுவனமான பின்மெக்கானிகாவின் தலைமை அதிகாரி இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு வியாபாரத்தில் எழுந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிறுவனத்திடமிருந்து 17 ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற தலைமை அதிகாரி கியூசபி ஒர்சி லஞ்சம் கொடுத்துள்ளார் என்ற புகார் தொடர்பில் பல மாதங்களாக விசாரணை நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஒர்சி மறுத்துள்ளார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பின்மெக்கானிகாவின் பங்குகளின் மதிப்பு 9% வீழ்ந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக சட்டம் தனது கடமையை செய்யும் என்று இத்தாலிய பிரதமர் மாரியா மாண்டி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த விஷயம் தொடர்பாக தமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்று இந்தியா கூறுகிறது. ஆயினும் இந்த விடயம் குறித்து தனியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. துபாயில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட 17 இந்தியர்கள் இந்தியா திரும்புகிறார்கள். துபாயில் வேலைக்காக சென்ற பஞ்சாபைச் சேர்ந்த 16 பேரும் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரும் பாகிஸ்தானியர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை பெற்றார்கள். கொலை செய்யப்பட்ட பாகிஸ்தானியரின் குடும்பம் மன்னித்ததை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் விடுதலையான 17 இந்தியர்களும் ஏர் இந்தியா விமானம் மூலம் துபாயிலிருந்து டெல்லி வந்தடைந்துள்ளார்கள். கற்பழித்து கொலை செய்யப்படுபவர்களுக்கு தூக்கு என்று உணர்ச்சிவசப்படுவது ஒருபுறம், கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிநாட்டில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் தூக்கு தண்டனையா என்று ஒப்பாரி மற்றொரு புறம். இதுவே நம் இந்தியர்களின் அன்றாட முழக்கம். சிரியாவில் நீடிக்கும் புரட்சி. முக்கிய அணையை கைப்பற்றியது புரட்சிப்படை. சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசாதுக்கு எதிரான போராட்டம் புரட்சி படையினரும் இணைந்து இராணுவத்துடன் மோதி வருகிறார்கள். இந்த நிலையில் சிரியா நாட்டின் முக்கிய பெரிய அணை ஒன்றை புரட்சிப்படை கைப்பற்றியுள்ளது. அந்த அணை ரக்னா மாகாணத்தில் யூப்ரட்டிஸ் அணையின் மீது கட்டப்பட்டுள்ளது. 412 கிலோமீட்டர் நீளமும் 512 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த அணையில் நீர்மின் நிலையம் உள்ளது. இந்த நீர்மின் நிலையத்தின் மூலம் 880 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. சிரியாவின் பெரும்பாலான மின் தேவையை இது பூர்த்தி செய்கிறது. எனவே இந்த அணையை மீண்டும் தங்கள் வசமாக்கிக் கொள்ள இராணுவம் முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் அணை மீது குண்டுகள் வீசப்படும். அதனால் அப்பகுதியில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் நிலை உள்ளது. யூத கைக்கூலிகளின் வாரிசான சிரிய அதிபர் பஷார் அல் அசதுக்கு லிபிய அதிபர் கடாபியின் நிலைதான் நிகழும் என்று அரசியல் வல்லுநர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வடகொரியா 3வது முறையாக அணுகுண்டு சோதனை செய்துள்ளது. அமெரிக்கா மற்றும் நட்பு நாடான சீனாவின் எதிர்ப்பை மீறி வடகொரியா நேற்று சக்தி வாய்ந்த அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. கொரியா தீபகற்பத்தின் பகுதியில் இருந்து கொரியா 2 நாடுகளாக வடகொரியா மற்றும் தென்கொரியா என்று 2 நாடுகளாக பிரிந்துள்ளது. வடகொரியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியும் தென்கொரியாவில் ஜனநாயக முறையில் ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவின் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் உதவியுடன் தொழில் வளத்தில் சிறந்து விளங்குகிறது. அதே சமயத்தில் வடகொரியாவானது ஆயுத பலத்தில் உருவாகியுள்ளது. தென்கொரியாவை எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டும் என்ற நோக்கில் ஆயுத பலத்தை வடகொரியா பெருக்கி வருகிறது. இதற்கு சீனா, ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் உதவி செய்து வருகின்றன. அமெரிக்காவின் முதல் எதிரி ஆயுதம் பலம் வாய்ந்த ரஷ்யாவும் சீனாவும் மட்டுமே. ஆனால் ஆயுதமில்லாத ஆப்கானிஸ்தானையும் ஈராக்கையும் வைத்து போலி சர்வாதிகாரம் செய்து அப்பாவிகளை கொன்று தான் ஒரு வல்லரசு என்று பீற்றுக்கொள்வதை அப்பாவி உலக மக்கள் இன்னும் உணராமல் மேற்கத்திய வழியில் வந்த ஊடக போதையில் ஊறிப்போய் உள்ளார்கள் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. ஆசிட் வீச்சில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் வினோதினி மரணம். காதலை ஏற்க மறுத்ததால் மென்பொருள் பொறியாளரான காரைக்கால் வினோதினி மீது கடந்த நவம்பர் 14ஆம் தேதி அன்று சுரேஷ் என்ற வாலிபர் ஆசிட் ஊற்றினார். ஆசிட் வீச்சில் பார்வை இழந்த வினோதினி சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மூச்சு திணறல் கடுமையாக இருந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். உயிரிழந்த வினோதியின் அப்பா ஜெயபால் தன்னுடைய மகளின் இறப்பு தொடர்பாக கூறியதாவது: காரைக்கால் தனியார் நிறுவனத்தில் வாட்ச்மனாக இருக்கிறேன். எனக்கு ஒரே மகள் வினோதினி. மகளை படிக்க வைத்து பெரிய பதவிக்கு கொண்டு வர வேண்டும். நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மகள் சாவதற்கு முன்பே அப்பா, நான் எவ்வளவு தூரம் துடித்து கஷ்டப்படுகிறேனோ அதுபோல் என் மீது ஆசிட் வீசிய அந்த சுரேஷும் அப்படியே அனுபவிக்க வேண்டும். அவனை தூக்கில் போடக்கூடாது. தூக்கில் போட்டுவிட்டால் 1 நிமிடத்தில் உயிர் போய்விடும். அவன் முகத்தில் ஆசிட் வீச வேண்டும். அப்போதுதான் அந்த வேதனை என்னவென்று அவனுக்கு புரியும். உலகம் முழுவதும் சுரேஷ் போன்ற மற்றவர்களும் நான் பட்ட கஷ்டம் என்னவென்பது தெரியும். மகள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் என் மகள் வாழ்க்கையை அழித்த கொடூரனை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெயபால் கதறி அழுதபடி கூறினார். இதுபோன்ற குற்றங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் மட்டுமே சரியான தீர்வு. அல்லாஹ் தன் இறைமறையில் கூறுகிறான்:
நல்லறிவாளர்களே, கொலைக்கு பழி தீர்க்கும் இவ்விதியின் மூலம் உங்களுக்கு வாழ்வுண்டு. இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்று காத்துக்கொள்ளலாம். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 179வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களும் நம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கு சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் பழிவாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 45வது வசனம். நம்முடைய இந்த வார செய்தியில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக நாம் கருதுவது பின்வரும் செய்தியை. நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்ட காஷ்மீரை சேர்ந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து காஷ்மீரில் நடைபெற்ற போராட்டத்தை கலைக்க நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கி சூட்டில் 3 பலியானர், மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்ட அப்சல் குருவுக்கு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் காஷ்மீரில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வண்ணம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஊரடங்கு செய்தியை ஊடகங்கள் சரிவர மக்கள் மத்தியில் எடுத்து செல்லவில்லை. பாராமுல்லா மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தை நடத்திய கும்பலை கலைக்க போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். கடந்த ஒரு வாரமாக காஷ்மீரில் ராணுவம் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியுள்ள நிலையில் கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. உள்ளூர் பத்திரிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அப்சல் குரு அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் அவரின் உறவினர்களை கூட்டிச் செல்ல தயார் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்ததை காஷ்மீரில் உள்ள மக்கள் நிராகரித்துள்ளார்கள். அப்சல் குருவை அவரின் சொந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீரில் அடக்கம் செய்ய அவரின் உடலை தர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரி வருகிறார்கள். தொலைத்தொடர்பு சாதனம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறோம் என்று தபால் மூலம் தெரிவித்திருப்பது காங்கிரஸ் கட்சியின் காவி கலாச்சார சாரல் சங்கு பரிவார்களுக்கு இதமாக இருக்கிறது என்று சொன்னால் மறுக்க முடியாத உண்மை. ஒன்று மட்டும் முஸ்லிம்கள் உணர வேண்டும். முஸ்லிம்களை அறிக்கைகள் மூலம் மனக்குளிரவிட்டு ஏமாற்றுகிறது காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சியும். முஸ்லிம்களை கொன்றும் கேவலப்படுத்தியும் தீவிரவாதிகளாக சித்தரித்து சங்கு பரிவார்களை திருப்திப்படுத்துகிறது அதே காங்கிரஸ் கட்சியும். அப்சல் குருவுக்கு சட்ட ரீதியான வாய்ப்பு சரிவர கொடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அது தவறு என்று யாரும் சொல்லியிருக்க முடியாது. ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் ஒரு அரசாங்கம் ரகசியத்தை கையாளுவதை பார்த்தால் பெரும்பாலும் தவறிழைப்பவர்கள் ரகசியமாக ஒழிந்து கொண்டுதான் தவறு செய்வார்கள். அவ்வாறே அப்சல் குரு விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் செய்தது எதை குறிக்கிறது என்பதை உங்கள் அனைவரின் பார்வைக்கு விட்டுவிடுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.